செப்டம்பர் 11, 2006 இது சூர்யா மற்றும் ஜோதிகா இந்த ரெண்டு பேரோட ரசிகர்களாலையும் மறக்கவே முடியாத ஒரு நாள். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான திருமண நாள். நமக்கே தெரியும், சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்து தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த முதல் படமான பூவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலே கலந்தது, காக்க காக்க, மாயாவி, பேரழகன், இப்படி பல படங்களை சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த படங்களின் மூலம் அவங்களுக்கான நெருக்கமும் காதலும் அதிகமாகி பல எதிர்ப்புகளுக்கு பிறகு தான் திருமணம் செஞ்சிட்டாங்க. ஆனால் திருமணம் செய்யும் போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வழக்கமாக ஒரு ஹீரோ ஹீரோயின் நடிகர் நடிகைகளோட காதல் கல்யாணம் எங்கே போய் முடியும் நமக்கு தெரியாதா, கூடிய சீக்கிரம் இவங்க பிரிஞ்சிடுவாங்க, விவாகரத்து ஆகிடும் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒருத்தர் கொளுத்தி போட்டே இருப்பாங்க. குறிப்பாக சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது சமீபத்தில் நிறைய நடிகைகள் அவங்க விவாகரத்து வாங்கினாங்கன்னா உடனே வர முதல் வாசகம் சூர்யா ஜோதிகா தான் அடுத்தது அப்படின்னு. ஆனால் இவங்களோட எண்ணத்தையெல்லாம் தவிடி பொடியாக்குற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சூர்யா மற்றும் ஜோதிகா. ஆக்சுவலி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 18 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா இவங்க ஒரு காதல் தம்பதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. விட்டு கொடுத்து போகிறது, கூட்டு குடும்பம், இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போது செப்டம்பர் 11, 2024 18 வருஷம் வெற்றிகரமாக அவங்களோட திருமண வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. இதுவும் தொடர்ந்துட்டு இருக்குது. நிச்சயமாக அது ஃபேன்ஸுக்கும் சரி, ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது, ஃபேமிலிக்கு எப்படி ஒரு வேல்யூ கூட்டுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நிச்சயமாக இவங்களோட திருமண வாழ்க்கை, திருமண பந்தம் காலாகாலத்துக்கும் தொடரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம். ஸோ சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ரசிகர்களோட அந்த கருத்தையும் நம்ம இந்த பதிவின் மூலம் செஞ்சுக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 நேற்றே இந்த வீடியோ போட வேண்டியது. பட் ஆர்த்தி ரவியோட அறிக்கையை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த விஷயத்தை தொட்டால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற நாகரிகம் கருதி தான் இந்த வீடியோவை இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறோம்.